ஏன்டா யூடியூப் சேனல் ஆரம்பிச்சோன்னு இருக்குதுங்க. இந்த பந்தக்கால் ஆட்டி விடுறவங்களுக்கு ஏன் இவ்வளவு வன்மமும் பொறாமையும் இருக்குதுன்னு தெரியலைங்க. ஆகாத மருமகம் கைப்பட்டா குத்தோ கால் பட்டா குத்தோ நின்னா குத்தோ நடந்தா குத்தோன்னு சொல்ற மாதிரி இப்போ நான் எது பண்ணனாலும் குத்தம் சொல்லிட்டே இருக்கிறாங்க. இன்னும் ஒரு படி மேல போய் இந்த துணி போடக்கூடாது, அந்த துணி போடக்கூடாது, இந்த நைட்டி எல்லாம் போடக்கூடாது, நைட்டி எல்லாம் நைட்ல தான் போடணும், பகல்ல போடக்கூடாதுன்னு ரூல்ஸ் எல்லாம் வேற போடுறாங்க. இது அவங்கவுங்க சம்சாரத்துக்கு போட்டா பரவாயில்லைங்க, எனக்கு ரூல்ஸ் போடுறாங்க. இந்த காலத்துல நம்ம பொண்டாட்டி பிள்ளைகளே நம்ம பேச்ச கேட்காதப்ப அடுத்தவன் பொண்டாட்டி எப்படி என்னோட பேச்ச கேட்கணும்னு நீங்க நினைக்கலாம்? ஆகாசத்திலேயே கோட்டை கட்டி வாழ்ந்தாலும் 6 அடி மண்ணு கூட நம்மளுக்கு சொந்தம் இல்லைன்னு சொல்லி அரைப்பொடி சாம்பல டப்பாவுல போட்டு கொடுத்து தாட்டி விட்டுறாங்க. இப்படி இருக்கிற காலகட்டத்துல நம்ம வாழ்க்கையை நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வாழ்றதுக்கு அடுத்தவங்க நம்மளை எப்படி குத்தம் சொல்லலாம்? நீங்க மட்டும் நல்ல லக்ஸரியான வாழ்க்கை வாழணும், ஏன் அந்த பழைய குடிசையிலேயே போய் இருக்க வேண்டியதானே? அடுத்தவங்க கொஞ்சம் நல்ல துணிமணி போடக்கூடாது, எதுக்கு உங்களுக்கு இந்த பொறாமை? ஜாக்கெட் பாரு எப்படி போட்டிருக்கிறா, சீலை வாரம் எப்படி கட்டிக்கிறா, நைட்டி வாரு எப்படி எல்லாம் வாங்கி வாங்கி போடுறா விதவிதமா. நைட்டி போடுறதெல்லாம் ஒரு குத்தமா சொல்றாங்க, என்னங்க பண்றது? எனக்கு என்ன பொருள் வேணும்னாலும் என் வீட்டுக்காரரும் என் பசங்களும் தான் வாங்கி கொண்டாந்து கொடுக்குறாங்க. இத்தனைக்கும் நான் வெளியில போறதே இல்லை, எப்பாச்சும் ஒரு டைம் போவேன், அவங்க கூட்டிட்டு போனா போவேன், இல்லைன்னா இல்லை. ஒரு தீப்பெட்டி வேணும்னாலும் எங்க வீட்டுக்காரரும் பசங்களும் வாங்கி கொடுத்தா தான். எங்க வீட்டோட கேட்டை விட்டு தனியா நான் எங்கேயுமே போனதில்லைங்க. கரெக்டா பொறுப்பா இருந்து 2 பசங்களுக்கு அம்மாவா, என் வீட்டுக்காருக்கு நல்ல மனைவியா, எங்க அம்மாவுக்கு நல்ல பொண்ணா இருக்கிற எனக்கு அது போதுங்க. வெளியிலயும் யாருகிட்டையும் நான் வீண் வம்புக்கு போனது கிடையாது. நான் யாருகிட்டையுமே அதிகமா பேச மாட்டேனுங்க. நான் அமைதியான கேரக்டர். என்னை பத்தி தான் பேசுறாங்கன்னு தெரிஞ்சாலும் நான் அதை கேட்டுட்டு அமைதியாத்தான் இருப்பேன். காலம் வரும், பாத்துக்கலாம், இதுவும் கடந்து போகணும் தான் நான் நினைச்சிட்டு அமைதியா போய்க்குவேன். ஏதோ ஒண்ணு குலைக்குது, நம்மளுக்கு என்ன அப்படின்ட்டு போற கேரக்டருங்க நானு. அவங்களோட ஆதங்கம் என்னன்னா, நம்ம வீட்டுக்காரர் நம்மளை இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போடுறதுக்கு அனுமதிக்க மாட்டேறாங்கன்னு சொல்லி ஏதாவது ஒரு பொருளைய கிளப்பி விட்டு அடுத்தவங்க கிட்ட எல்லாம் நீ அவளோட வீடியோவுக்கு லைக் போடாத, அவளோட வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாதேங்கிறது. முடிஞ்ச வரைக்கும் அவங்கவுங்க வீடுகளுக்கே போய் நைட்டா இருந்தாலும் கதவை தட்டி அவங்களுக்கு லைக் போடாதேன்னு சொல்றது, ரோட்ல போற வரவங்களெல்லாம் லைக் போடாதேன்னு சொல்றது, முடிஞ்ச அளவுக்கு எனக்கு கெடுதல் தான் பண்றாங்க. அவங்க பண்ற ஒவ்வொரு கெடுதலும் எனக்கு நன்மையில தான் முடிஞ்சிருக்குதுங்க. இவங்க எந்த வீடியோவை காட்டி காட்டி எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத, லைக் பண்ணாதேன்னு சொல்றாங்களோ அதே வீடியோவை மற்றவங்க ஆர்வமா வந்து எங்கிட்ட கேட்டு எங்கிட்ட வந்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போறாங்க. இவங்க பேசுறதெல்லாம் ஒரு கண்டென்ட் ஆக்கி காசாக்கி பேங்க்ல ஓட்டு அதை எடுத்து வாயில போட்டு மென்னு துப்பிட்டு போயிட்டே இருப்பேனுங்க. அடுத்தவங்களோட உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுங்க. தயவு செய்து அடுத்தவங்களை பத்தி மோசமா பேசாதீங்க. உங்க வேலை என்னமோ அதை மட்டும் பாருங்க. உங்களால மத்தவங்களுக்கு நன்மை செய்ய முடியாவிட்டாலும் பரவாயில்லைங்க, தயவு செய்து கெடுதல் செய்யாதீங்க.